வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு. நீங்க எல்லாம் ஒரு முக்கியமான வீடியோ உண்ட போடுறா 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 நினைச்சு தோச்சு அடிக்காத போடுன்னு ஒரே சண்டடி இந்த வீடியோக்கு இந்த இந்த ஓகே இந்த வீடியோவுல நான் இந்த சம்பந்தப்பட்ட நபர் மாதிரி கேவலமா கதைக்காம நான் இதுல தலையங்கத்துல போட்டிருக்கேன். ஒரு யாழ்ப்பாண தமிழண்ட பதிலண்டு தலையங்கத்துல போட்டிருக்கேன். சோ யாழ்ப்பாணம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது அல்லது தமிழன் இலங்கை தமிழன் ஞாபகம் வர்றது உங்களுக்கு வேணுமென்றால் சந்தை செல்வா, பிஜேபி செல்வநாயகம் அவையில இருக்கலாம். ஆனால் தமிழன் என்றால் ஞாபகம் வர்றது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான். ஏன் இப்படி வடிவா சொல்றேன்? தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான். தமிழன் என்றா ஞாபகம் வர்றது. ஏன் சேர சோழபாண்டியன் எல்லாம் ஞாபகம் வரையில என்றா அதெல்லாம் கதை. நாங்க கண்ணால பார்க்கல. என்ன முருகனையோ கடவுளையோ கண்ணால பார்க்கல. ஆனா நாங்கள் கண்ணால பார்த்த கடவுள். நான் அதை கண்ணால பார்க்கல, கண்ணால பார்த்த கடவுள் என்று சொல்றது எங்களுடைய தேசிய தலைவர், கண்கண்ட தெய்வம், முழு முதல் தெய்வம். அதை ஏன் நான் இதை சொல்றேன்டா, தமிழீழ தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள் 2 பேரும் அறிஞ்சிருக்க வேணும். இலங்கை இப்போதும் இனவரியல்களால் தான் ஆளப்படுகிறது. சோ இங்க தடை செய்யப்பட்ட தேசிய தலைவர் என்கிற பேரையே பாராளுமன்றத்துல 40 வருடத்துக்கு பிறகு தேசிய தலைவருடைய அடியில வந்தாக்கள். தலைவன் மாதிரி இல்லை, ஆனா தலைவனை நினைத்து வந்தாக்கள் என்று சொன்னவன் நான். சோ அந்த அடிப்படையில தற்போதையும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். தலைவருடைய பேரை இழுத்து நாங்கள் கதைக்கிற சந்தர்ப்பத்துல வார்த்தை பிரிவு உங்களுக்கு கவனமா இருக்கும். ஏனென்றால் ஒரு இனத்தினுடைய கடவுளை பற்றி நான் கடவுளுடைய யாழ்ப்பாண தமிழ் மக்கள், யாழ்ப்பாண தமிழனுடைய பதிலாண்டு சொல்லுகின்ற நான் சொல்லுகின்ற வசனங்கள், சொல்லுகிற கருத்துக்கள் ஒட்டுமொத்த யாழ்ப்பாண தமிழ் மக்களையும் நான் பிரதிபலிக்க போறேன். இப்ப இந்திய தமிழக ஆரிய உறவுகளுக்கு ஒட்டுமொத்த தமிழனையும் யாழ்ப்பாணத்துல வடக்கிற வாழ்ற சுயமான மானமுள்ள மரியாதை உள்ள தமிழனை நான் இன்றைக்கு பிரதித்துவப்படுத்தி தான் இந்த பதில போட போறேன். சோ நான் இன்றைக்கு கேவலம் கெட்டவர்களுக்கு தான் இந்த பதில போடுவதாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன், நான் அப்படி தரமற்ற வார்த்தைகளை இந்த தரம் குறைந்த நபர்களுக்கு பாவிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேசிய தலைவரை செய்யற அவமானம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இங்க நான் பாவிக்கின்ற வசனங்கள் என்னுடைய இனத்தை பிரதித்துவப்படுத்துறதுனால மாத்திரம் மட்டும் நான் டீசெண்டா கதைக்கிறேன். இல்லையாட்டா இப்ப கடுமையா இருந்திருக்கும் வீடியோ. ஆனால் நான் ஒரு யாழ்ப்பாண தமிழன், ஒரு இலங்கை தமிழன், எல்லாத்தையும் விடு, தமிழீழத்துல பிறந்த தமிழன் என்று நான் ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோவினுடைய ஒவ்வொரு வசனமும் என்னுடைய தமிழீழத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையையும், தமிழர் மண்ணில புதைக்கப்பட்ட ஒவ்வொரு மாவீரர்களையும் பிரதிபலிக்கிற வீடியோ என்கிறதால மட்டும் நான் இன்றைக்கு டீசெண்டா கதை கொண்டு ஆசைப்படுறேன். இல்லை என்றால் இந்த நபருக்கு பதில் கட்டுமோசமாக இருந்திருக்கு. ஆனா டீசெண்டாவும் கதைக்கல. நான் ஒரு வைத்தியர், அடிப்படையில நான் ஒரு வைத்தியர், ஆனால் இப்போது ஒரு அரசியல்வாதி. சோ எனக்கு 2 முகங்கள் இருக்கும், ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். இது நான் இவருக்கு மட்டும் சொல்ற பதில் இல்ல, இன்றைக்கும் என்னோட வாரவனுக்கு நான் சொல்ற பதில். எனக்கு 2 முகம் இருக்கும். ஒன்று, நான் ஒரு வைத்தியனாக, ஒரு குழந்தை பிள்ளை வைத்தியனாக, அது சாட்சியில போய் கேட்டீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை பிள்ளை வைத்தியனாக. இன்னொன்று, ஒரு கடுமோசமான அரசியல்வாதியாக எனக்கு 2 முகம் இருக்கு. நீங்க எந்த முகத்தை பார்க்க வேணும்ன்றது ஒரு வீடியோவினுடைய தலையங்கங்களும் கண்டென்ட்டும் தீர்மானிக்கும். அவ்வளவுதான். இன்றைக்கு நான் ஒரு வைத்தியராக, தமிழீழத்துல பிறந்த ஒரு தமிழனாக, தேசிய தலைவருடைய வழிவந்த ஒருத்தனாக டீசெண்டா நடக்கிற வாழ்க்கையில இந்த வீடியோ மட்டும்தான் டீசெண்டா போடுறேன்னு நான் டிசைட் பண்ணிருந்தேன். சோ வாங்கோ இந்த அன்பர் தமிழ் தெரியுதான் உங்களுக்கு. நாங்க சுத்த தமிழ் கதைக்கிற யாழ்ப்பாணத்து தமிழர் சரிதானே, எங்களுக்கு அது பெருமை. நாங்க சுத்த இந்திய
ஆரியூர் உறவுகளுக்கு தான் இந்த பதிவு. இது இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் அன்பருக்கும் இல்ல, இந்திய ஆரியூர் உறவுகளுக்கு தான் இந்த பதில். நீங்கள் இந்த வீடியோவை எடுக்க கூட யூடியூப்ல இந்தியாவில இருந்து போட்டா நான் காப்பிரைட் அடிக்க மாட்டேன், அது 100% ஷுவர். நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். என்னுடைய இந்த பதில் தேசிய தலைவர் உங்களுக்கு சொல்றாரு என்று நினைச்சு கொள்ளுங்க. இந்த பதில ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்து மக்களுடைய இதயத்தில இருந்து வார விடயங்களாக நான் இதை கதைக்க விரும்புகிறேன். ஆகவே அது டீசென்டா இருக்கும். யாழ்ப்பாணத்தானண்டா அது 100% வந்தாரை வரவேற்கிற வாழ வைக்கிற இடம். ஆகவே நான் என்னுடைய இடத்தின் பேரையும் நான் கெடுக்காம, அதே நேரம் இந்த மாதிரியான நபர்களுக்கு பதிலும் சொல்ல வேண்டிய கடமையா இருக்க வேண்டும். யார் போய் கைக போறோம்னா சாட்டை என்கிற இந்திய உறவு அல்லது அன்பர் ஒருவரை பற்றி தான் கதைப்போம். சரிதானே? அதுக்கு முன்னம் வாங்கோ ஐயா என்ன கதைச்சிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை எம்பி வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு பெண்ணை மிரட்டுற மாதிரி ஒரு காணொலி வந்துட்டு இருக்கு. அது பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? இலங்கை பாராளுமன்றத்தையே வந்து நடுங்கு விடக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். உண்மையாவே எனக்கு இந்த நபரை யாருன்னு தெரியாது. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் இவருடைய இடத்துல யூடியூப்ல தட்டைக்கு இப்படி வந்திருக்கு, நான் அதை கணக்கெடுக்கிறதும் இல்லை. இந்த நபரை உண்மையாகவே எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா நான் இவரை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதால தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நன்றி உண்டு அதுக்கு. ரெண்டாவது, இவர் யாரோ இவருடைய வரலாறோ இன்னும் நான் என்னுடைய முக புத்தகத்துல போட்டிருந்தேன்னா, யாரா இந்த சாட்டை என்ற சொட்டை இவரை மட்டும் இன்ஃபர்மேஷன் தாங்கடாண்டு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கொமெண்ட்ஸும் இவரை பற்றி கழிவாக ஊத்தி எழுதப்பட்டிருக்கு. நான் அங்கே இதெல்லாம் வாசிக்க விரும்பல. சோ இவர் சாட்டை என்று சொல்லப்படுகிறாங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து என்னுடைய நண்பர் சொல்லிருக்கேன், இவர் சீமானுடைய சாமான் என்று. சாமான் என்றது பொருட்கள் இலங்கையில. சோ சிங்களத்துல சொல்லுவாங்க படு என்று. சோ சீமான்க படு அல்லது சீமானுடைய படு தான் இவர். அது படுவண்டா சிங்களத்துல வேறு அர்த்தம் இருக்கிறது, ஆனால் தமிழ்ல சாமானுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. தெளிவாக தமிழ்ல தான் கதைக்கிறோம், சுத்து மாத்து இல்லாத தமிழை தான் கதைக்கிறோம். ஆகவே இவர் சீமானுடைய படு அல்லது சீமானுடைய சாமான என்று எனக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது ஆஸ்திரேலியாவில இருந்து அண்ணாவா. ஓகே, நல்ல விஷயம். அவர் அப்படியே இருக்கட்டும், சீமானுடைய சாமானாகவே இருக்கட்டும். இவர் சொல்றது கேளுங்க. அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை என்ற பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை பாராளுமன்றமே நடுங்கக்கூடிய, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் என்ன சொல்லலாம், இலங்கை பாராளுமன்றத்தின் தரவரிசையில 225 பாராளுமன்றத்துல மந்திரி.lk என்று சொல்லப்படுகின்ற இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களை தரவரிசைப்படுத்துகின்ற பாராளுமன்ற அந்த தரவரிசையில அந்த வெப்சைட் மந்திரி.lk MANTHIRI.lk என்று சொல்லப்படுகின்ற இலங்கையை தரவரிசைப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தரவரிசைப்படுத்துகின்ற பாராளுமன்ற ரேங்கிங்ல 3வது பாராளுமன்ற உறுப்பினர். இலங்கையின் வரலாற்றுல சுயாதீனமாக எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம பாராளுமன்றத்துக்கு போன பாராளுமன்ற உறுப்பினர் உண்டு. 76 வருட பாராளுமன்றத்துல யாருமே சுயாதீனமாக அரசியல் பின்புலம் இல்லாம ஒரு வைத்தியராக மக்களுக்காக போராடி இந்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு போயில. அது அந்த பெருமை எனக்கு எப்பவுமே பெருமையா தான் நான் அதை பாக்குறேன் உண்டு. 2வது விஷயம் ஐயா, நீங்க சொன்னது சரி. இலங்கை பாராளுமன்றத்துல தமிழ்லையாக இருக்கட்டும் ஆங்கிலத்திலேயா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் அவ்வளவு பெருசு தெரியாது. ஆனா சிங்களவன் மாதிரி 98% சிங்களம் கதைக்கிறதுக்கு தெரியும். சிங்களத்திலையும் தமிழ்லையும் நான் கதைக்கின்ற என்னுடைய பேச்சு இன்ற வரைக்கும் இலங்கையில பிரபலமாக தான் இருக்கிறது. கடைசியாக ட்ரெண்டிங்ல இருக்கிறது. சரிதானே? சோ நன்றி. அதை என்ன உயர்வை தூக்கி வச்சிருக்கு என்னுடைய தமிழ் மக்கள். இவருடைய சொன்ன அந்த இலங்கை பாராளுமன்றமே நடுங்குகின்ற அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நன்றி. மிச்சத்தை பார்ப்போம். ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி, ஆனா மிகப்பெரிய மண்டக்கொளாறு. அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொன்னா நிறைய எல்லா நாட்டிலையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா? இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்குறி. பொதுவா நாம வந்து அந்த ஊர் அரசியலுக்கு ஏன் பேசலன்னா, அது நேரடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிலேட் ஆகாது. ஆனா இவரை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, தற்குறி என்றால் என்ன? அது ஒரு தமிழ் வார்த்தையா என்று நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில இந்த தற்குறிகள் என்ற வார்த்தை பாவிக்கப்படுவது இல்லை. அதுக்குரிய காரணம் என்னென்றால், உண்மையாகவே
வடக்கு மாகாணத்துல எந்த தற்குறிகளும் இல்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணமோ இலங்கை தமிழ்நாட்டுல தமிழீழத்துல தற்குறிகள் இல்லை. இருந்த தற்குறிகள் எல்லாத்தையும் பெரும்பாலும் தமிழ தேசிய தலைவர் குறிகளாக்கி போட்டு தள்ளியாச்சு. சோ இலங்கையில தற்குறிகள் இல்லாத காரணத்தால தற்குறிகள் என்ற வார்த்தையை நாங்கள் பாவிக்கிறீங்கள. இலங்கை தமிழர்கள் யாராவது அல்லது தமிழீழ தமிழர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தற்குறி என்றால் என்னன்னா. யாருக்குமே தற்குறி என்றா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாங்க ஏதோ மனஜாட்சியோட தெரியாது. ஓகே உண்டு. சோ இவர் தற்குறி என்றார், சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் அந்த வேர்டை பாவிக்கிறீங்கள. அவை நான் பாவிச்சிருக்கேன் கழுசடை என்கிறது. கழிவு கழிசல். அது அடைந்தால் அது ஓரளவுக்கு இலக்கியம் கதைக்க விரும்புறீங்களா. பட் இந்த கழிவு கழிசல் அது போய் அடைந்தால் கழிசடை என்று சொல்லுவாங்க. சோ இந்த கழிசடைக்கு நான் ஒரு சில பதில்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சோ இந்த மன்னிக்க வேணும், இது இந்தியாவினுடைய தற்குறி அல்லது இலங்கையிலிருந்து நாங்க சொல்றதுன்னா இது கழிசடை என்று சொல்லுவோம். சோ இது தினிஸ் என்று சொல்லுவாங்க, தினிசுகள். சோ இந்த தினிஸ் எப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த பீஸ், இந்த அற்ப பீஸுக்கு வீடியோ போட வேண்டாம் தான் இருந்தேன்னா ஒரே கோல் அண்ணா வீடியோ போடுங்க, வீடியோ போடு, டைம் இல்லடா, வழக்கு மெல்லா வழக்கு, அந்த வழக்கு அண்ணா வீடியோ போடுங்க கோல் பண்றாங்க. சரி போடுறேன்டா போடுறேன். சோ இதுக்கு ஒரு பயிர சொல்லதானே வேணும். இந்த கழுசடை அல்லது இந்த தற்குறி அல்லது இந்த கழிசலுக்கு தெரியும். நான் ஒரு வைத்தியர். இந்தியாவுல ஒரு வைத்தியராக வர்றதுக்கு யாராலையும் யாருமே வரலாம். இந்தியாவினுடைய வைத்தியர்களை சர்வதேச நாடுகள்ல பார்க்கிற தரம்ங்கிறது வேறு. இலங்கையில பிறந்து இலங்கையில படிச்சு இலங்கையில A-level எக்ஸாம் எடுத்து போற தரம் என்பது வேறு. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் வந்து இலங்கையினுடைய எந்தெந்த பல்கலைக்கழகத்தினுடைய அல்லது வந்து லண்டன் எடுத்து பார்ப்போம், எந்தெந்த இலங்கைக்குடைய பல்கலைக்கழக பாஸ் அவுட்டுகளை வைத்தியர்களாக மதிக்குதோ. ஆனால் இந்தியாவினுடைய நாங்கள் இன்றைக்கும் பயப்படுறது என்ன, இந்தியாவில இருந்து இந்த தற்குறி வைத்தியர்கள் இலங்கைக்கு வேலை செய்ய வந்துருவாங்க ஒரு பயம். அடிக்கடி ஒவ்வொரு அரசாங்கமும் விருட்டுறது என்ன, இந்தியாவில இருந்து கொண்டு வந்துருவேன். அது எப்படின்னா அந்த சைனா ஜாமானால உனக்கு சுகுனுன்ற மாதிரி. ஆகவே அந்த இந்தியாவில இருக்கிற வைத்தியர்கள் இல்ல, இலங்கையில இருக்கிற வைத்தியர்கள். நாங்கள் வெளிநாடுகள்ல போய் படிச்சுட்டு வந்த வைத்தியர்களும் இல்ல. நான் இந்தியாவில இலங்கையிலேயே பிறந்து இலங்கையிலேயே இந்த போர் யுத்தத்துல 86ஆம் ஆண்டு பிறந்தவன், 86ல இருந்து இங்கேயே கஷ்டப்பட்டு படிச்சு வந்த ஒரு வைத்தியர். சோ நீங்கள் இந்த வைத்தியர் என்று சொன்னதுக்கு அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய கழிசடை அவர்களுக்கு நன்றி. நான் ஒரு வைத்தியர் தான் ஒத்துக்கொள்றேன். மண்டை பிள்ளை என்றா என்னன்னு பார்ப்பேன். நான் ஒரு வைத்தியராக உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் நினைக்கிறேன் உங்களுடைய தராதரம், கல்வி தராதரம் கேள்விக்குறிக்கு உட்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. சோ நான் ஒரு வைத்தியராக இருந்து நீ என்ன படிச்சிருக்க என்று உன்னை கேட்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா நான் படிச்சிருக்கேன் சொல்ற ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் நீ என்ன படிச்சிருக்கேன். ஆனால் படிப்பை பற்றியா கலைக்காத ஒருத்தர் போய் ஏன் படிச்சு கேட்கல. ஆகவே நான் உங்கள்கிட்ட நீங்க என்ன படிக்க நீங்கள் தற்குறி ஐயா நான் கேட்கல. ஆனா மண்டப்பிள்ளை என்றா என்னென்ற விளங்கப்படுத்துறேன். என்னென்றால் மண்டப்பிழை என்பது யாதெனில் அது ஒரு மனநோய். ஒரு வைத்தியர் ஒரு நபரை கூப்பிட்டு வாங்க ஐயா என்ன நீங்க ஒரு மாதிரி கதைக்கிறீங்க என்று சொன்னால் அங்க நீங்க பயப்படவும். ஆனால் ஒரு மனநோயாளி ஒரு வைத்தியரை கூப்பிட்டு நீங்க என்ன ஒரு மாதிரி கதைக்கிறீங்கன்னா வைத்தியர் பயப்படுவார். கணக்காண்டி இல்ல அந்த பேஷண்ட்டுக்கா. ஓ வாங்கோ சொன்னா இருப்பீங்களோ சாப்பிட்டீங்களோ உங்களுக்கு இப்ப என்ன செய்யுது. சோ நான் இந்த கழிசடையில கேட்கிறது, இந்த கழிசடையை நான் ஒரு நோயாளியாக பார்த்திருந்தா இது இவ்வளவு கதைக்க விட்டு நான் பொறுமையாக இதை ஓட்டுல ஆக்டிவ் பண்ணிவிட்டேன். ஆனால் நான் புது வைத்தியராக இல்லை. சோ இப்ப கூட எனக்கு தெரியும் இவர் ஒரு மனநோயாளியாக இருக்கக்கூடிய, நான் ஒரு வைத்தியராக சொல்றது பிள்ளை. சோ நான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணங்கள் எல்லாம் என்ன தடுக்குது. இருந்தும் இவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இவரோட இருக்கிற மனுஷி பிள்ளைகள் யாராவது இருந்தால் உங்களுடைய மனநலத்துல உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை இருந்தால் இந்த நபரை அண்மையில் உள்ள ஏதாவது வைத்தியசாலையில படித்த வைத்தியர் ஒவ்வொருடம் காட்டவும். அவ்வளவுதான் என்ன சொல்லிருக்கேன். இவருள்ள அக்கறையில நான் இதை சொல்றேன். மிச்சத்தை என்ன கதைக்கிறாருப்பா. ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதிநிதி, யாழ்ப்பாணத்து மக்களால் 20,000 வாக்குகள் பெற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் போட்டி போட்டு 20,000 வாக்களை பெற்று ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமே அங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையே விகிதாச்சார அடிப்படையில எம்பிக்களை உருவாக்குவது. அப்படித்தான்
இந்த அர்ஜுனா ராமநாதன் வந்து எம்பி ஆகிறாரு. எம்பி ஆகி பாராளுமன்றத்துல போய் தலைவரை பற்றி புலிகளை பற்றி எல்லாம் பேசுவார். அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் அந்த வாயால தலைவரை பற்றி பேசிய அந்த வாயால பொதுமக்களை நோக்கி சாமானிய மனிதனை நோக்கி துப்பாக்கி தூக்கி ஒரு சாதாரண நில பிரச்சனை, இவங்களுடைய இடத்துக்குள்ள அந்த அம்மா ஏதோ வந்துட்டாங்க போல இருக்கு, அந்த நில பிரச்சனையில சுட்டு போடுவன் நாயே சுடுவன் நாயே அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி மிரட்டுறாரு. நேரடியா அந்த பெண்கள் 2 பேரும் போய் காவல்துறை புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து கையில விலங்க போட்டு துப்பாக்கியை பறிச்சு வச்சு 15 நாட்கள் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து அந்த ஊர் தற்கொலை நீங்க ஏன் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இவர் விஜயினுடைய தீவிர ஆதரவாளர். நினைச்சேன் இந்த வேலையில யார் பண்ணுவா. இங்க உள்ள விஜய்க்கு தீவிரமான ஆதரவாளர். விஜய் மனைவி விவாகரத்து வழக்குல வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து கடுமையாக பேசக்கூடிய ஒரு நபரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சீரியஸா சொல்றேன், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து மக்களை நோக்கி துப்பாக்கி, இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தனிநபர் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எடுத்து அந்த பொதுமக்களை காட்டுறாரு. ஓகே, வீடியோவினுடைய இந்த பாட்டுக்கு வருவோம், இந்த துண்டுக்கு நாங்க வருவோம். சரிதானே? இதுல இவர் சொல்றாங்க 20,000 வாக்குகளால பாராளுமன்றத்துக்கு போன இவர் எப்படி ஒப்பிடுறாரு என்றால், இந்தியாவோட இலங்கையை, இந்தியாவில தங்களுக்கு 30 லட்சம் 15 லட்சம் ஓட் வந்தால் இங்க விகிதாசார முறைப்படி தானே போறது, எங்களை மாதிரி போறையில கலப்பு முறையில போறையில. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு 20,000 ஓட்ஸ் தான், அதாலதான் பாராளுமன்றத்துக்கு போறேன். ஓகே, அதுதான் அவர் சொல்றார். இந்த அன்பருக்கு என்னுடைய பதில், என்னுடைய கட்சிக்கு விழுந்த வாக்குகள் 27,800 சொச்சம், 600 சொச்சம். எனக்கு விழுந்த வாக்குகள் 21,000. ஆனால் யாழ் மாவட்டத்துல அரசாங்கத்தை எதிர்த்த 2வது அதிகூடிய வாக்கு. அதுவும் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற மாதிரி திரள் நிதியில அரசியல் நடத்தினவன் நான் இல்ல. யாழ் மாவட்டத்துல 2வது அதிகூடிய வாக்கு. சோ அத நீங்க விளங்கிக்கொள்வோம். விருப்பு வாக்குகள்ல 2வது அதிகூடிய வாக்கு. சோ அதை விளங்காத இந்தியாவினுடைய தெற்குறிகளுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? யாழ் மாவட்டத்துல 2வது வாக்கு கூட வாக்கண்டா இவனுக்கு நான் எப்படி நான் பயிர் சொல்றது? அதாலத்தான் இவன் இந்த சாமானோட இருந்து இந்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு சட்டமன்றம் நினைக்கிறேன், சட்டமன்றமும் பாராளுமன்றமும் எங்களுக்கு பார்லிமெண்ட் மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. சட்டமன்றம் மாநசபையின் வழியே மாதிரி தான் நம்மளுடைய மாநிலம். சோ ஐ கெஸ் ஐ டோன்ட் நோ. சோ அந்த சட்டமன்றத்துக்கு வாழ்க்கையில போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். போயிருக்கியானா எனக்கு தெரியாது, போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி போயிருந்தா அந்த இந்தியாவை தமிழ்நாட்டை பற்றி நான் கொஞ்சம் ஜோதிச்சு பாக்குறேன். சரி, அதெல்லாம் சொல்றேன். தமிழ் மக்களை நோக்கி வாயால சுட்டு. ஓகே சரி, உன்னுடைய கதையை நான் சிரிக்கத்தரடா வரும். என்னண்டா வாயால சுடையில அது மட்டும் சீமான் நான் இல்ல, வாயால வடை சுடுறது சாமான் நான் இல்ல, அதை வடிவா விளையும். வாயால சுடையிலாது, ஆகவே வாயால வடை சுடுறது விட்ட சாமானடா நான் இல்லை. அதாவது சீமான் என்கின்ற சாமான் இந்த பதில். சாமான்ன்றது ஒரு நம்ம சாமான் வேண்டி கொண்டு வாரம் கடையில அந்த சாமான், வேற எந்த சாமானும் இல்லை. சரி, இவர் சொல்றான், இவர் யாரோ அம்மா வந்து இவர்கிட்ட காணிக்க வந்துருச்சு. சோ வந்துருச்சு அம்மாவை இவர் தூக்கத்து விரட்டிட்டாரு. சோ அந்த பொம்பளை போய் போலீஸ் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அது பிறகு இவரை அரெஸ்ட் பண்ணி 15 நாட்கள் போட்டுட்டாங்க. அடி தற்கூறி, முதல்ல ஒரு விஷயத்த கதைக்கிறதுக்கு முன்னம் முதல்ல விளக்குடா என்ன நடக்குது. ஒரு டாபிக் நான் எனக்கு உன்னை பற்றி நீ யாருன்னு தெரியாதால, நான் ஆறு சாக்கடை சாரி என்ன சாட்டை சாக்கடை 2-3 தான். என்னுடைய முக புத்தகத்துல உன்னை பற்றி ஸ்டடி பண்ணினேன். உன்னை பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாக்கல. இந்தியாவினுடைய சுகாதாரத்துறையை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னட்டு இந்த மாதிரியான பாதையில அலையுது. மேபி அண்டர் த ட்ரீட்மெண்டா இருக்கலாம், மேபி ஒன் ட்ரீட்மெண்டா இருக்கலாம், மேபி ஆஃப்டர் த ட்ரீட்மெண்டா இருக்கலாம். சோ 15 நாட்கள் அங்க என்னடா கோட்டை என்ன வச்சிருந்தவங்க, எங்க என்ன அரெஸ்ட் பண்ணி 15 நாட்கள் வச்சிருந்தவர்கள் தற்குறி பயல். இந்த 3க்கும் 15க்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறி பயல் தமிழ்நாட்டு அரசியல்வாதி என்றா தமிழ்நாட்டு மக்கள் என்ன மன்னிச்சு கொள்ளும். இதுக்கு மேல நான் பதில் சொல்லல. 3 நாட்களும் இல்ல, திங்கக்கிழமை இரவு போனா புதன்கிழமை விடிய பெய். சோ இப்ப இத்தனை நாள் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தான் நான் உள்ளுக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருந்தேன்.
அதுவும் என்னுடைய சொந்த பாதுகாப்பு. வழக்கு நடக்கிறதால வழக்கு தீரைகள் தெரியும் தானே. சோ மூடு வழக்குல நாங்கள் அதை பார்ப்போம். வழக்கு மூடு வரைக்கும் நீ இருக்கிற அரசியல் எனக்கு தெரியாது. சோ காணி வழக்கு சொல்றான். நான் இதுல தெளிவாக சொல்லி இருக்கிறேன். எங்களுடைய இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் என்று சொல்லப்படுகிற நபர் 2023ஆம் ஆண்டு அந்த காணியை பிடிக்க வழிகிட்டதுல இருந்து இன்று வரைக்கும் நீதிமன்றத்தை மட்டும் நம்பி நான் வன்முறைக்கு போகிறதா இன்று வரைக்கும் அண்டைக்கும் சுடையில இண்டைக்கும் சுட போறதில்லை. என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மட்டும்தான் நான் சுடுவேன் நடத்து வைக்கிறேன். என்னுடைய உயிர் போகும்னு நினைச்சா நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் ஒழிய மற்றபடி நான் யாரையும் சுட்டதும் இல்லை சுட போறதும் இல்லை. இந்த வழக்கு நான் ஒரு வைத்தியர் அதை மறந்துட்டா இந்த தற்கொலைக்கு சொல்றேன். ஆனால் இந்த காணி காணி பிரச்சனை இல்லை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. அதற்காக அந்த அமைச்சர் நான் வைத்தியராக 2023ஆம் ஆண்டு வேலை செய்கிற காலப்பகுதியில் என்னுடைய காணியை அவருடைய இணைக்காளர் ஒருவர் பிடிக்க வலிக்கிட்ட போது நீதிமன்றத்துல வழக்கம் போட்டு அதே நேரத்துல தொடர்பாக அவருடையும் கதைச்சிருக்கிற வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எந்த யூடியூப்ல நீங்க பாக்குறீங்களோ பஃப்ரா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யூடியூப்ல இருக்கு. சோ இது காணி வழக்கில் இது அரசியல்ன்றது உனக்கு விளங்குதா இல்லையா தற்கொலை உனக்கு விளங்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா சொல்லி வைக்கிறேன், ஏனென்றா விளங்குறவனும் இந்த வீடியோவை பார்ப்பான். சரி, விஜயினுடைய தீவிர ரசிகர் என்னுடைய முகப்புத்தகத்தை உலக ஆழமா நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்க. கிட்டத்தட்ட பொலிட்டிக்ஸுக்கு 2 வருடம், பொலிட்டிக்ஸுக்கு முன்னம் ஒரு 5000 பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க தான். 5000 பேர் 10,000 பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய முகப்புத்தகத்துல பழைய முகப்புத்தகம் ராமநாதன் அர்ச்சுனா இப்ப போடுறது அர்ச்சுனா ராமநாதன் அந்த முகப்புத்தகம் பிளாக் பண்ணப்பட்டு போயிருக்கிறது தேசிய தலைவருடைய படத்தை போட்டதால எந்த முகப்புத்தகத்திலேயாவது எந்த சினிமா தொடர்பான ஒரு ஏதாவது படம் தொடர்பாக இந்த படம் விஜயினுடைய பிடிச்சது, இந்த படம் அஜித்தினுடைய பிடிச்சது, இந்த படம் அடே கூத்தாடிகள் நான் இல்லை. ஆகவே நான் ஒரு வைத்தியர், நான் பார்க்கிறேன் என்றால் ஜெதன் ஸ்டெத்தம் இங்கிலீஷ் படம் மேபி ஆனல்ட் ஷ்வார்ஸ்நெகர் பார்த்துட்டு நான் இந்த பாட்டில் ஒதுங்கி போயிருவேன். அது ஆங்கில படங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. உண்மையா சொல்றேன், தென்னிந்தியாவில இருந்து வர தமிழ் படங்கள்ல 95% துவக்க சுட்டா ரவுட்ஸ கையால பிடிக்கிறது, கண்டு விட்ட உடனே எல்லாரும் இப்படி பறக்கிறது. அடே நாங்க தற்கூறி இல்லடா, இலங்கையில எடுத்த ஒரு படத்தை அதை காட்டு நீ கண்டவன இப்படி எல்லாம் பறக்கிறது, அதெல்லாம் உங்களோட இங்கே தமிழ்நாட்டுலடா. நாங்க தற்கூறி இல்ல, தற்கூறி என்ற வேட்டை இலங்கையில இல்ல. நாங்களும் குறும்படம் எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு குட்டி நாடு தானே தமிழீழம்ன்றது. உருவாகின நாட்டை கருவோட சிதைச்ச சில தமிழ்நாட்டு சில தற்கூறிகளுக்கு மட்டும் நான் இதை சொல்றேன். பயம் நீங்க வெட்டி வெட்டி போடுவீங்கன்னா அவருக்கு வடிவ கதைகிறேன். அடி நாங்கள் ஒரு கனவு உலகத்தை, ஒரு நேர்மையான மனிதனுடைய கண்ணுக்குள்ள இருந்து வளர்ந்த தமிழீழம் என்ற உலகத்தை நாங்கள் மெல்லமா கட்டி கொண்டு வரைகிற நீங்கள் ஒட்டுமொத்தமா அந்த மொட்டை விதீரத்துக்கு முன்னமே பொசுக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் தற்கூறி இன்றைக்கு சொல்றேன். அது எந்த தற்கூறின்றதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. டிஎம்கேயா டிடிஎம்கேயா என்ன இந்த சீமானா சாமானா ஆமக்கரியா, இதாலதான் நான் சொல்றேன். நான் எந்த வரைக்கும் விஜய் என்கின்ற ஒரு நடிகனுடைய பழைய கால, அதாவது விஜய் என்கின்ற ஒரு நடிகனுடையதோ அல்லது எந்த ஒரு நடிகனோ அவர் இருக்கின்ற காலத்துல நான் எந்த நிமிடத்திலையும் அவருடைய ரசிகனும் இல்லை, அவருடைய படங்களை நான் அந்த காலத்துல பார்க்கிறதும் இல்லை, அவருடையது இல்லை. எந்த ஒரு இந்தியாவினுடைய படங்களை நீங்கள் ஆர்பிஜி அடிப்பீங்க, இப்படி காரை இப்படி தூக்குவீங்க, ஆர்பிஜி கீழால போகும், அவர் இப்படி சுக்கட்டுவார், அப்படி ஆர்பிஜி திருப்பி வரும், இவர் அப்படி நெஞ்ச கிழிப்பார், அது இதுக்குள்ளால போகும். இந்த சாமான்களை நான் நினைக்கிறேன் இந்த 39 வருஷத்துல நான் பார்த்ததே இல்லடா. உங்களுக்கு தெளிவா சொல்றதா இருந்தால் இந்த சாமான் படங்களாக போட்டோகிராஃப் மாதிரி ஒரு படத்தை அல்லது விக்ரமண்ட 1-2 படங்களை அல்லது நல்லது கதையுள்ள பார்க்கக்கூடிய காதல் கதை உள்ள படங்கள், மேபி என்னுடைய நடிகர்கள்ல என்னுடைய ஃபேமஸான எனக்கு பிடிச்ச 4 என்றால் சமுத்திரக்கனி, ஓகே, அடுத்தது விக்ரம், அது பிறகு சூர்யாவினுடைய அந்த பறக்கிற படங்கள் எல்லாம் இல்ல, சூர்யாவினுடைய நல்ல படங்கள், கஜினி மாதிரியான படங்கள், இந்த படங்கள் நான் பார்த்திருக்கேன் இல்லைன்னு சொல்லுறேன். ஆனால் அந்த ஆர்பிஜி அடிக்கிற பிடிக்கிற ரவுண்ட் சுட சோ அப்படியே
ரஜினிகாந்த் சிறநாயகன் அப்படி அடி பேசுமா 250 AK-47 இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு இல்ல, இதெல்லாம் உங்கள்கிட்ட ஆணிக்கு. நாங்க இதை பாக்குறதும் இல்லை, அப்பப்ப பாக்குறது என்றால் எப்பயாவது ஒரு நாளைக்கு டொய்லெட்ல போயிருக்கீங்கள சில நேரம் கஷ்டமா இருக்கிற நேரங்கள்ல யூடியூப்ல போட்டு பார்த்துருக்கிறதே ஒளி மற்றபடி பாக்குறதே இல்லை. சோ உங்களுக்கு பதில் வந்துட்டா சரி. விஜயனுடைய மனைவிக்கு நான் எதிராக கதைத்ததாகவும் விஜயனுடைய சப்போர்ட்டர் என்று சொல்லியிருக்க ஒன்றை தெளிவா சொல்லுறேன். விஜயனுடைய மனைவி இலங்கையினுடைய மானிப்பாய், யாழ்ப்பாணத்தினுடைய மானிப்பாய் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு நபர். சோ அவாக்கு நான் சொல்லியிருந்தேன், நாங்க போயிட்டு நீங்களோட ஊர்மானத்தை வேண்டாது. நான் 2 வரைக்கும் இதுல கேவலமா இந்த வீடியோல என்ன கதைக்கலே இல்லோ, சாமான் சீமான் சொல்லிக்கணும், கேவலமா கதைக்கலே இல்லோ உன்ன மாதிரி. சோ வடிவா வழங்கிக் கொள்ளு உன்ன மாதிரியான சில இந்தியா தற்கூறியலுக்கு பதில். அந்த பிள்ளை யாழ்ப்பாணத்து பிள்ளை. ஆகவே யாழ்ப்பாணத்தை சனம் எல்லாம் ஒருவன் வளர்கின்ற நேரத்தில் அறுத்து விடுவார்கள் என்கிற பேரொண்ட ஏற்படுத்தக்கூடாதுக்காக என்னுடைய அக்கா என்ற உரிமையில நான் சொல்லியிருக்கேன். அக்கா இந்த நேரம் போய் வளர்க்க போடாதீங்க, அந்த வந்து முடிஞ்ச அப்புறம் உங்களோட குடும்ப பிரச்சனையை பிறகு பாருங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி நான் விஜயனுடைய உங்களை போன்ற எந்த ஆதரவாளனாகவும் நான் அந்த நேரங்கள்ல அந்த கருத்தை தெரிவிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் எதிராளியாகவும் அந்த கருத்தை தெரிவிக்கவும் இல்லை. வடிவா விளங்குது. விளங்குதாடா? விளங்குதா? நீ யாழ்ப்பாணமா விளங்கினா உன விளம்படுத்து. சரி. மனநலம் பாதிக்கப்பட்டவர் அண்டத ட்ரீட்மெண்ட் என்னென்று எனக்கு விளங்கல் என்னென்றால், ஒரு இலங்கையினுடைய வைத்தியராகவும் வேலை செய்து கொண்டு, இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டு, இலங்கையினுடைய தரவரிசையில 3வது பாராளுமன்றமாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளியாக இருக்கிறார் என்கிற கருத்தை நீ தெரிவிக்கிறீன்னா, நீ ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா உனக்கு டிஃபமேஷன் அடிச்சிருப்பேன், அதாவது மானச வழக்கு அடிச்சிருப்பேன் நாதரி. ஆனால் நீ இந்தியாவினுடைய தற்குறி, தமிழ்நாட்டினுடைய நட்சத்திரங்கள்ல உண்டு. சோ இந்திய தற்குறி நட்சத்திரம் ஒன்று இலங்கையில வழக்கு போடியலுமா? ஆகவே உன்னுடைய விளையாட்டுகளுக்கு நான் பயிர் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், நான் இலங்கையிலே 10 வருடங்கள் மேலாக வைத்தியராக வேலை செய்த தற்போது சிங்கள தமிழ் மக்களால காதலிக்கப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். காணுமாடா? சரி. மக்களை நோக்கி துவக்கை நீட்டினார். உனக்கு தெரியுமா, தேசிய தலைவர்கிட்ட இடுப்புல 2 துவக்கி இருந்தது. ஆமக்கரை சாப்பிட்ட சாமான்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாடா? சொல்ற கேள். இலங்கையினுடைய தேசிய தலைவர் அல்லது தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர், அந்த இலங்கையினுடைய தேசிய தலைவர் தான், அதுல மாற்றம் இல்ல. தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இடுப்புல 2 துவக்கி இருந்தடா. ஒன்று எனிமைய போடுறதுக்கு, 2வது உள்ளுக்குள்ள இருந்து காட்டி கொடுக்குறவனை போடுறதுக்கு. அந்த 2வது துவக்காலதான் உங்களுக்கு வெடி வச்சிருக்கோம். சோ என்னோட இருந்த ஒரே ஒரு துவக்கு தானே ராசா. நன்றி. பதில் விளங்கி இருக்குமா உனக்கு? மக்கள் என்பதற்காக காவாளிகள் எல்லாம் மக்கள் இல்லை. மக்கள் என்றது பொது சனம். எந்த சோழிக்கு போ, உனக்கு அது விளக்காது. ஏனென்றால் நீ ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தற்குறி. சோ உனக்கு இதை விளங்கப்படுத்துவது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் நாய்க்கு சமஸ்கிருதம் படிப்புகிறதுக்கு சமானம். அவை நாய்க்கு தமிழ் படிப்பிக்கிறதே கஷ்டம். ஆகவே நாய்க்கு சமஸ்கிருதம் படிப்பிக்கலுமா? இல்லதானே? மிச்சத்தப்பா அவரு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சீரியஸா சொல்றேன். சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு மக்களை நோக்கி துப்பாக்கி, இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தனிநபர் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எடுத்து அந்த பொதுமக்களை காட்டுறாரு. எத்தனை லட்சக்கணக்கான துப்பாக்கியை பார்த்துட்டு அந்த நிலத்துல அவங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் துப்பாக்கி ஆரம்பிச்சு, ராணுவ விமானங்கள் ஆரம்பிச்சு எவ்வளவோ பார்த்துட்டு தான் அவங்க அந்த நிலத்துல நிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி நம்ம ஊர்ல காட்டுறாங்க. யார் முடியாது. ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. துப்பாக்கி தூக்கி காட்டினா ஓடுவாங்க. அங்க நிக்கிற 3 பெண்கள் துப்பாக்கி தூக்கி காட்ட நின்றுட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து கழிக்கிறாங்க. எனக்கு அந்த இவன் துப்பாக்கி தூக்கி காட்டுறத செய்தியா வந்துச்சு. ஆனா துப்பாக்கி தூக்கி காட்டின பிறகு அந்த பெண்கள் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்க இவனை விட பெரிய பெரிய அப்பனுக்கு அப்பனெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த நிலத்தில் நிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த போர் சமயத்துல இந்த அர்ஜுன ராமநாதன் எங்க இருந்தாருன்னு தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுல பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்துப்பாப்ல. அதையெல்லாம் தாண்டி அப்பனுக்கு அப்பன் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய எந்திரங்களை எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிலத்தை நிக்கிற மக்கள்கிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி காட்டினா நீ எந்த மாதிரியான, நீ பாராளுமன்றத்துல போய் அந்த இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அந்த அமைப்பை பற்றியும் பேசுறதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? சாமானிய மக்களுக்கு எதிராக நிக்கக்கூடிய ஒருத்தன் அந்த மக்களுடைய ராணுவமாக இருந்த தலைவரை பற்றியும் அந்த தலைமையை பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் புலிகளை பற்றியும் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் முழுக்க ஒரு விளம்பர வெறி பிடித்தவர், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம்.
பாராளுமன்றத்துல போய் எதிர்கட்சி சீட்ல உட்கார்ந்துருக்காப்ல. சரி, எதிர்கட்சி வரிசையில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா, எதிர்கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், விதாச்சார அடிப்படையில் இப்படி ஒரு மக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருப்பாங்களே எதிர்கட்சி தலைவர், அந்த இருக்கையில உட்கார்ந்துறாரு. எந்திக்க சொல்றாங்க, நானும் எதிர்கட்சி தானே, எந்திக்க மாட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அரசியல் சட்டம் அதுன்னு பேசியிருக்காப்ல. அப்புறம் குண்டு கட்ட தூக்கி உட்கார நகர்த்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மண்டக்கு பிடிச்ச அட்டென்ஷன் சீக்கிங், முழுக்க கவனத்தை ஈர்ப்பது. இங்க யாரை பத்தி பேசினா கவனம் கிடைக்கும், யாரை பத்தி பேசினா நமக்கு லைக்ஸ் கிடைக்கும், Facebookல யாரை பத்தி பேசினா நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அந்த ஊர் லெப்ட் பாண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீல்ஸ் டாக்டர் மாதிரி, அந்த ஒரு லெப்ட் பாண்டி தான். ரீல்ஸ் டாக்டர் கூட வச்சுக்கலாம். ரீல்ஸ் டாக்டர்ல கொஞ்சம் மண்டக்கு பிடிச்ச ரீல்ஸ் டாக்டர்னு சொல்லலாம். ஓகே. ஒரு இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னா ஒரு வீடியோ போடுறான்டாடா, கதைக்கு பேசி போடுங்கடா கஸ்மாலங்களே. இவன் ஒன்றே என்னத்தையோ சொல்றான், அவன் என்னத்தையோ சொல்றான். என்ன சொல்றான், ஒரு பொம்பளைக்கு எதிராக கண்ணை தூக்கினா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு. அப்ப சொல்றான், எரிச்சிருவாங்களா அவங்களுங்கிற சிப்பாக்கு. அதுக்கு இது சொல்லுது, எரிச்சிருவாங்களா அவங்க அப்படி ஸ்ட்ராங் அனுப்பாங்களான்னு. படிவா அதை கவனிங்க. அந்த வீடியோல கதைக்கு கூட பேசி கூட ஒரு வீடியோ போட தெரியாத தற்கூறி கூட்டம். தமிழ்நாட்டுக்கே அவமானம். தமிழ்நாட்டுல இருந்து மாபெரும் கவிஞர்கள் அது இது அவ்வப்பாட்டி எல்லாம் வந்தேன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரியான தற்கூறிகள் தமிழ்நாட்டுல இருந்து வந்தேன்னு இட்ட வரைக்கும் நான் கேள்விப்படுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லலாம். சரி, இவர் கேட்கிறார், போர் சமயத்தில் இவர் எங்க இருந்திருப்பாரு, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க என்று. அடே தற்கூறி, நான் 86ஆம் ஆண்டு பிறந்தன. என்னுடைய தந்தையார் இலங்கையினுடைய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்கு 87ஆம் ஆண்டே தன்னை அர்ப்பணிச்சிட்டார். 91ஆம் ஆண்டு தான் காவல்துறையில சேர்ந்தவர். அந்த நேரத்துல குழுக்களாக போராடுகிற நேரத்திலேயே அப்பா போய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வழிகிட்டார். இலங்கை தமிழீழ விடுதலை புலிகள். 87ஆம் ஆண்டுல இருந்து என்னுடைய தந்தை என்னுடைய வீட்டுக்கு வாரையில இயக்கத்துல போய் அப்படியே போயிட்டார். ஓடி திரிஞ்சது. அந்த இடத்துல சுடுவாங்க, உங்களுடைய இந்திய நாமி என்று ஒன்று இருக்கே, அது அந்த நேரத்தில் தமிழர்களையும் தமிழ விடுதலை புலிகளையும் வேட்டையாடி கொண்டிருந்தது. சோ அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையார் உங்களுடைய இந்திய நாமிக்கு எதிராக போராடின மனுஷன். 91ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய காவல்துறை அல்லது போலீஸ்ல 91ல ஜாயின் பண்ண மனுஷன். அந்த வர்றதுக்கு முன்ன அங்கே இருந்தவருடைய தந்தையார். என்னுடைய தந்தையார் அதுக்கு வாரத்துக்கு முன்னம் இருந்தது ஜெர்மனியில மிகப்பெரிய ஹோட்டல், 400 பெட் உள்ள ஹோட்டல் டிவோலி வெஸ்டர்ன் பெர்லின்ல இருந்த மனுஷன். இல்ல, இலங்கையில போராட்டம் நடக்குது, நாங்க திருப்பி வரணும், என்னுடைய 5 பிள்ளைகளும் அம்மாவும் இங்க இருக்கிறான் என்பதற்காக போராட்டத்துல கொண்டு வந்த 20 லட்சம், அப்போ ஒரு ஆளுக்கு சம்பளம் 150 ரூபாய், 20 லட்சம் ரூபாய் வந்தவர். அதையும் அப்படியே இயக்கத்துக்கு கொடுத்து அங்க இங்க கொடுத்து கொண்டு அப்படியே போன மனுஷன் இயக்கத்தோட 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால்ல புதுமாத்தலன் வைத்தியசாலையில முள்ளிவாத்தால வெளைஞர் மடத்துல நிக்கல, கால்ல டிராக்டர் உண்டு, ஆமிக்காரன் பொம்மடிக்க கால்ல டிராக்டர் உண்டு ஏறி காலை எந்த ஒரு அனஸ்தீஷியா மயக்க மருந்தும் இல்லாம காலை வெட்டி, கணக்காலுக்கு மேல காலை வெட்டி, அது பிறகு கால் எடுக்கப்பட்டு உட்டக்காலில் எழும்பி தேசிய தலைவருடைய மீட்டிங்ல கேட்டது, அண்ணன் துவக்கத்தாங்க நாங்க அடிபடும், காலில்லாது பரவாயில்ல அடிபட்டு சாரன், இந்த துவக்க தயவு செய்து திருப்பி தாங்கோன்னு கேட்ட மனுஷன். துவக்க தயவு செய்து திருப்பி தாங்கோன்னு கேட்ட மனுஷன். வெளைஞர் மடத்துல புதுமாத்தலம் வைத்தியசாலையில அப்பவும் காலில் புண் மாறாம இருக்கைக்குள்ள ஆமிக்காரம் வைத்தியசாலையில 2009 மே 14 13 10 அந்த நேரங்கள்ல அடிச்ச குண்டுல வயிற்றுல காயப்பட்டு திருவோணமலைக்கு குற்றும் குலையுமா கொண்டு அங்க இருந்து ராணுவத்தால கடத்தப்பட்டு 2 வரைக்கும் என்னுடைய தந்தையார காணையில. ஒருவனை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னம் தற்குறிகள் இப்படி எல்லாம் தேடி கதைக்காதுதானே, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதை நான் கதைக்க விரும்பல. என்ன கேட்கிறேன், எங்க இருக்கிறேன், நான் அந்த காலத்துல மருத்துவ பீடமானவனாக படிச்சு கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தையார் போராட்டத்தில் இருந்தபடியா நாங்கள் சாகிறோம் நீ படி என்று சொன்னது எனக்கு. நீ எனது படிப்பினுடைய அருமை யாராவது கேட்டால் அதுக்குரிய பதில். அதுல இந்த தற்குறிக்கு யாரோ சொல்லிக்காங்க, அந்த எதிர்கட்சியில போய் இருந்தது ஏதோ கதைக்க வேணும். சோ அதற்காக 2 வசனம் காய்ச்சிருக்கிறது. இந்த பார்த்த தமிழீழ தமிழர்களுக்கு முழுக்க தெரியும், முதல் பாராளுமன்றம் இலங்கையில நடக்கவில்லை. அன்றைய தினம் போய் எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில நான் தவறுதலாக இருந்தபடியே அந்த நேரத்துல இலங்கை முழுக்க பரவலாக கதைக்கப்பட்டது, அவ்வளவு, மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் இந்த தற்குறிக்கு இங்க அப்படின்னா எதிர்கட்சியில போய் முன்வரிசையில இருக்கிற நான் ஒரு கட்சி தலைவர், நீ எல்லாம் சட்டமன்றத்துக்கு போகவே மாட்டேன். ஆகவே உன்னோட நான் போட்டி போடுறது என்னுடைய தமிழீழ தமிழினத்துக்கு இழுக்கின்றதாலையும் என்னுடைய ஆறில் தமிழக தமிழினத்துக்கு இழுக்கின்றதாலையும் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். தற்கூறிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வைத்திருக்கிற
தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது சொல்றது சரியான கவலையை தெரிவித்துக் கொள்றேன். ஆனா ஒன்று பண்ணி சொல்ல விரும்புறேன், நீ 1000 தான் ஆடினாலும் 4ஆம் தேதி பிறகு சாப்பிடறதுக்கு என்னடா செய்வாய்? சும்மா ஜோச்சு பாக்குறேன் வரட்டா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு, அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேசநலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே